விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தினமலர் நியூஸ் பேப்பரில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் விவசாயம் சம்மந்தமாக. அதாவது கூடலூருங்கிற ஊரில் வந்து விவசாயிகள் வந்து பல ஏக்கரில் வந்து மிளகாய் காய்கள் போட்டு வந்து 100 நாள் ஆகியும் காய்கள் வரலை, அதனால் நிறையா நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்காங்க, இதுக்கு இன்னும் என்ன பிரச்சனைன்னு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு லைன் போட்டிருந்தாங்க. அந்த இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாயம் சம்மந்தமான அனைத்து தகவல் அறியும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மிளகாய் செடி இது வந்து 100 நாள் ஆகி அவங்களுக்கு வந்து இன்னும் காய் வரல அப்படிங்கிற இது சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மிளகாய் செடியோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 165 நாள்லேருந்து 210 நாள் வரைக்கும் காய்க்கக்கூடிய பயிர் தான் மிளகாய். இதில் வந்து பூக்கள் வந்து எப்போ எடுக்கும்னா 60 நாள்லேருந்து 95 நாள் வரைக்கும் இந்த இதில் வந்து ஒவ்வொரு ரகமும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் வந்து எடுக்கும். இந்த பூக்கள் எடுத்து அதுக்கடுத்து அது மிளகாய் காய்கள் வரும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்க சொல்கிறதுல வந்து இலை வந்து சுருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இலை சுருந்தது வந்து இலை சுருந்தல் நோய் வந்து வைரஸ் மூலியமாக பரவுற நோய் தான் இது. இந்த வைரஸ் வந்து எது பரப்புதுன்னா, வெள்ளை ஈக்கள் தான் வந்து மிளகாயில் வந்து பரப்புது. இந்த வெள்ளை ஈக்கள் தான் வந்து ஒரு வெக்டரை ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த நோயை பரப்புது. இந்த நோய் வந்தால் வந்து வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நோய் வந்தால் அந்த செடியும் ஃபுல்லாக வந்து காய்க்காது, பூவும் பூக்காது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்ம வந்து பொதுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கலாம். ஏன்னா அந்த பூச்சி மூலியமாக தானே படுறது. அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா பூச்சிக்கொல்லி கெமிக்கல்ஸ் அடிக்கலாம். அதே மாதிரி வந்து நைட்ரஜனை வந்து, அதாவது யூரியா வந்து அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா யூரியாவில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். அந்த யூரியா போட்டிங்கன்னா வந்து இலைகள் தான் நிறையா வருமே தவிர காய்கள் வராது. அப்போ வந்துட்டு பூச்சிகள் அதிகமாக தாக்குற மூலியமாக வந்து நமக்கு அந்த நோய் ஈஸியாக பரவுது. அதே மாதிரி ஒரு செடியை நோய் தாக்கியிருக்குன்னா அந்த செடியை எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. அப்படி அந்த செடியை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பக்கத்தில் இருக்க செடிகளுக்கும் அந்த நோயானது பரவிடும். அது போக வந்து பூச்சிகள் இதை வந்து செடியை காப்பாற்றணும். அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது மூலயமா இந்த மாதிரி காப்பாற்றணும். இந்த மாதிரி பண்ணாலே பூவை எடுக்கும், காயும் காய்க்கும். இந்த மாதிரி விவசாயிகள் சின்ன சின்ன விஷயம் தான் விவசாயிகளுக்கு தெரிய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச மிளகாய் செடியில் பூக்கள் காய்க்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.